கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? அநேக காரியங்களை குறித்து இருதயத்துக்குள்ள சிந்திச்சு கொண்டே இருக்கிறீங்களா? வேதனையோடு புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று கேட்கிறாரு. அப்ப எதை குறித்து கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் வருவது எங்களை பக்குவப்படுத்துவதற்கு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வழியை நீங்கள் இன்னும் கிட்டி சேர, எங்களோட வாழ்க்கையில எல்லாமே எங்களுக்கு சரியா கிடைச்சிட்டுனா நாங்க ஆண்டவரை மறந்துடுவோம். அதனால நீங்க ஆண்டவரை தேடுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கவலைக்குரியமான இடங்களா இருக்குதோ, உங்களை வேதனை விட்டுதோ, அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். உங்களை அவர் சரி செய்ய போகிறார். அந்த இடத்துல பல் மடங்கு நன்மையானதை உங்களோட வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். அப்ப நீங்க கவலைப்படாம ஆண்டவர்கிட்ட உங்களோட வேதனைகளை எல்லாம் கொடுத்து விட்டு, உங்களோட பாரங்களை எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் சொல்லுறாரு, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று. அப்ப ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை அவர் செய்வார். அவருடைய திட்டப்படி கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை மாத்திரம் செய்வார். யாரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவரை தேடுங்க. தினமும் பைபிள் வாசியுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யார் என்னென்ன வேதனைகளோடு கவலைகளோடு இருக்கிறார்களோ, என் தகப்பன் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களோடு வார்த்தை ஊடாக பேசியிருக்கிறீர். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று. அதனால் ஆண்டவரே, மன அமைதி, சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நீர், சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர். கவலைகளை நீக்கி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவர்கள் வாழ கட்டளை இடுங்க. இவர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிபூரண சமாதானம் இவர்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.